கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இந்த நாளிலும் அந்த பிலதெல்பியா ஆங்கிலிக்கன் சர்ச் வழியாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்னதாக ஒரு பாடலுடன் நாம் கடந்து செல்வோம். தகுதியோ எனக்கு ஏதுமில்லை, தரமுடையோ மிகுதியாய் பாவம் புரிந்த இப்பாவி மீட்பினை பெற முடியுமோ சுவாமி, மீட்பினை பெற முடியுமோ சுவாமி, இருக்கின்ற நிலையோடி வருகின்றேன் ஐயா, உம் திருச்சிலுவை அருள் நாடி அணைகின்றேன் ஐயா, இருக்கின்ற நிலையோடி வருகின்றேன் ஐயா. உலகத்தின் பாவமெல்லாம் சுமக்க நீர் வந்ததால் ஒரு பாவம் அறியாது பலியாடும் மானதால் இருக்கின்ற நிலையோடி வருகின்றேன் ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவர் உங்களுடைய சத்தியத்தை தியானிக்கும் பொழுது நீர் மறைத்து வெளிப்படும்படியாக வேண்டுகின்றோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றதுமாக வாக்களித்தவரே, எங்கள் வாக்கு மாறாதவரே, நீரே ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களோடு இருக்கும்படியாக வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். இந்த நாளிலும் நாம் சத்தியத்தை தியானிக்கும் பொழுது ஏசியா 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த கருத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன் என்ற ஒரு தலைப்பின் மத்தியிலே நாம் இந்த நேரத்திலும் சத்தியத்தை தியானிக்கின்றோம். நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை, அவர்களை நசுக்கினேன், அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது, என் உடுப்பெல்லாம் கரைப்பிடித்துக் கொண்டேன் என்பதாக அந்த இடத்திலே தீர்க்கதரிசியாகிய ஏசியாவுடைய காரியமாக அந்த இடத்திலே அவனுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் பிரகாரமாக அந்த செய்தி சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன மக்கள் தங்கள் பகுதியில் கிடைக்கும் பழ வகைகளை பயன்படுத்தினார்கள். அதில் அதிகமாக கிடைக்கும் திராட்சை குலைகளை கொண்டு திராட்சை ரசம் பிழிய செய்வார்கள். அவ்வாறு அவர்கள் செய்வதனால் அவர்களுடைய வஸ்திரங்களுடைய நிலை மாறும். அதையே ஏசையா ஆக்கியோன் சொல்கிறான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த ஆலை என்று பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு கல் தொட்டி போன்ற ஒரு காரியம் இருக்கும் என்று பார்க்கின்றோம். அதிலே திராட்சை பழங்களை நன்றாக கழுவி அதிலே போட்டு விடுவார்கள். அதை போட்டுவிட்டு தங்களுடைய பாதங்களை நன்றமாக சுத்தம் செய்துவிட்டு அதிலே அவர்கள் தங்களுடைய பாதங்களினால் அதை மெரிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த திராட்சை ரசமானது அந்த பாதங்கள் மேல் அந்த பட்டு அதனுடைய ஷாரானது அந்த அவர்களுடைய அந்த வஸ்திரங்கள் மேலும் படுவதாக நாம் பார்க்கின்றோம். அந்த விதமாக பார்க்கும்போது உம்முடைய ஏசியா 63:2 பார்க்கும்போது உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்களுடைய ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்களைப் போலும் இருக்கிறது என்ன என்பதாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். ஆம், அவர்கள் தங்களுடைய அந்த திராட்சை பழங்களை அவர்கள் தங்களுடைய காலால் அதை மிதிக்கும் பொழுது அதனுடைய சாறு அவர்கள் மேலே அந்த துணிகள் மேலே அவருடைய வஸ்திரங்களின் மேலே படுவதாக அங்கே சித்தரிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு தன் மகனை யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது இவ்வாறாக சொல்வதாக பார்க்கின்றோம். ஏசியா 49:11 பார்க்கும் பொழுது அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியின் மேலும் தன் கேளிக்கை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் என்பதாகவும், திராட்சை ரசத்தினாலே தன் வஸ்திரங்கள் திராட்சை பழங்களினால் இரத்தத்தினாலே தன்னுடைய அங்கியை துவைப்பான் என்பதாக அந்த இடத்துல தன்னுடைய குமாரனாகிய யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு இவ்வாறாக சொல்வதை பார்க்கின்றோம். அவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாக பார்க்கின்றோம். பொதுவாக அந்த பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய ஒருவர் அதிகமான வசதி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் அந்த விதமான திராட்சை தோட்டம்
அத்தி தோட்டங்கள் போன்றவைகள் அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். வெளிப்படுத்துதல் 19:13 பார்க்கும்போது இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இரத்தத்திலே தூய்க்கப்பட்ட வஸ்திரமாக அவர்களுடைய நிலையை இருக்கிறது என்பதாக பார்க்கின்றோம். இதையே மத்தேயு 27:28 பார்க்கும்போது அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை உடுத்தி என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அந்த சிலுவையினுடைய நாட்களிலே ஏரோது அவர்களுக்கு இந்த விதமான ஒரு காரியத்தை, அதாவது ஆண்டவருடைய வஸ்திரத்தை கழற்றி அவருக்கு ஒரு சிவப்பான ஒரு அங்கியை உடுத்தினான் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். யோவான் 19:5 பார்க்கும்போது இயேசு முன்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் பிலாத்து அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார் என்பதாக அங்கே அந்த விசாரணையிலே பார்க்கின்றோம். ஆம், அந்த சிவப்பு வஸ்திரமே ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே காணப்படுவது நம் கவனிக்கத்தக்கது. ஆம், ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே அவர் சிவப்பு அங்கி தரித்தவராக வருவார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் சிலுவைக்கு தம்மை ஒப்பு கொடுத்த பொழுது ரோமஸ் அவர்களை வாரினால் அடித்த பொழுது அந்த வாரானது 3 பிரிவாகவும் அதனுடைய 3 பிரிவிலே அந்த ஒரு சின்ன ஒரு இரும்பு குண்டோடு ஒரு முள் கொடுக்கப்பட்டது போல, தூண்டில் முள் போல அவைகள் இருக்கும் என்று பார்க்கின்றோம். ஆங்கிலத்திலே ஒரு நாடகம் உண்டு, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு நாடகத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவரை அந்த துன்பப்படுத்துகிற காட்சியை தத்துருவமாக எடுத்திருப்பதாக பார்க்கின்றோம். அவ்வாறு ஆண்டவரை அந்த வார்த்தைனால் அடிக்கும் பொழுது அவை அந்த முதுகின் பகுதியிலே பட்டு அதை அந்த சதையை பிழித்தெடுக்கும் என்று பார்க்கின்றோம். அது எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய முதுகானது உழுகிறவனுடைய படைச்சால்களின் தன்மை போல் அவர் முதுகில் காய வைப்பட்டது என்று பார்க்கின்றோம். எனவே தன் சொந்த இரத்தத்தினால் அவருடைய அங்கி சிவப்பாக மாறினது. அண்ட சராசரங்களை படைத்த அகிலாண்ட ஈஸ்வரனாகிய நம் ஆண்டவர் பாவத்திற்காக தன்னுடைய பரிசுத்த நிலையை பரமனிடம் தந்து பாவி நமக்காக பாமரனாய் அவர் மாற்றப்பட்டார். நமக்காக பரமன் பாமரனாக சாதாரண ஒரு மகனாக உலக பிரகாரமாக ஒரு மனு மைந்தனாக அவர் மாற்றப்பட்டார் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். பரிசுத்தர் பாவமேற்றதால் பாடுகளற்ற அந்த சிலுவையில் பட்ட பாடுகளினால் தன் சொந்த இரத்தத்தினாலே தான் அணிந்திருந்த அங்கி சிவப்பானது என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் வருகையில் சத்துருக்களையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் தன்னுடைய வாயின் பட்டயத்தினால் அவர் சங்கரிப்பார் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏசியா 11:4 பார்க்கும்போது பூமியை தன் வாயின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தமக்கு கீழ்ப்படியாதவர்களை உலக பிரகாரமாக வாழ்கின்ற மக்களுக்கு அநேக தீர்ப்புகளை தந்தும் அவர்கள் தங்களுடைய நிலையை மாறாதபடிக்கு தொடர்ந்து பாவ வழியிலேயே அவர்கள் சென்று கொண்டு இருக்கும்போது அவர்களை ஆண்டவர் இவ்வாறாக தண்டிப்பார் என்பதாக பார்க்கின்றோம். 2 தெசலோனிக்கர் 2:8 பார்க்கும்போது நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார் என்பதாக அந்த இடத்திலே நாம் சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். வெளிப்படுத்துதல் 19:21 பார்க்கும்போது கடைசி காலத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குதிரையின் மேல் ஏறினனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள். அவருடைய மாம்சத்தில் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தது என்பதாக பார்க்கின்றோம். அந்த பறவைகளுக்கு ஒரு விருந்தாக இந்த இடத்துல அதை ஆக்கியோன் திவ்ய வாசனாகிய யோவான் அதை தன் எழுதும் பொழுது தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியத்தை அவன் இவ்வாறாக சொல்வதாக பார்க்கின்றோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் கர்த்தர் தன்னுடைய வாயின் பட்டயத்தால் அவர்களை சங்கரிப்பார் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அதை நாம் இவ்வாறாக பறவையின் விருந்தாக நாம் சித்தரிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:17 பார்க்கும்போது சூரியன் இருக்கின்ற ஒரு தூதனை கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து ராஜாக்கள் முதல் அடிமை வரை
இவர்கள் எல்லோருடைய மாமிசத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் ஆகிய கர்த்தர் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டதாக அந்த தூதனை அழைப்பதான ஒரு அழைப்பாக, தூதனுடைய அழைப்பாக அங்கே அந்த பறவைக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக அங்கே பார்க்கின்றோம். இதிலேயே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 19:15 பார்க்கும்போது புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோலால் அவைகளை தேவனுடைய உக்கிரமாகிய மதுள்ள ஆலை அவர் விதித்தார் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆம், புறஜாதிகளை வெட்டும்படியாக ஆண்டவர் வாயிலிருந்து கூர்மையான ஒரு பட்டயம் புறப்படும் என்பதாக அந்த இடத்துல பார்க்கின்றோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு தண்டனையாக இந்த இடத்துல பார்க்கின்றோம். முன்னே ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள் புறப்பட்டு கொண்டிருந்த கர்த்தருடைய வார்த்தை வாயிலிருந்து இந்த வருகை நாட்களிலே கூர்மையான பட்டயம் புறப்பட்டது என்பதாக பார்க்கின்றோம். ஆரம்ப நாட்களிலே அவர் தன்னுடைய அந்த 3 வருட ஊழியத்திலே அநேக ஆசீர்வாதங்களை அவர் தன்னுடைய மக்களுக்கு, தரித்திரர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவர் செய்தார் என்பதாக பார்க்கின்றோம். மரித்த அந்த விதையினுடைய தாய்க்கு இவர் அந்த பாடையை தொட்டு அவனுக்கு உயிர் தந்தார் என்பதாகவும், குருடன் பார்வையடைந்த குருவனுக்கு நீ பார்வை அடைவாயாக என்பதாகவும், பேதுருடைய மாமிக்கு அவர் சுகம் தந்ததார் என்பதாகவும், அதுபோல அவர் நடமாடுகின்ற ஒரு மருத்துவமனையாக அவர் எங்கும் சுற்றி திரிந்தார் என்பதாக பார்க்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் அந்த விதமான ஆசீர்வாத வார்த்தைகளை விட்டு நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை போல இந்த வருகை நாட்களிலே, வருகை நெருங்குகின்ற வேளையிலே ஆண்டவர் இந்த விதமான காரியங்களை நம்முடைய மத்தியில வைக்கின்றார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த எச்சரிப்பின் நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படித்தவர்களாக, அவரை பின்பற்றவர்களாக, ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்தை நாம் அதை பயன்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். வெளிப்படுத்துதலே சொல்லும் பொழுது, அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்பதாக அந்த இடத்துல அங்க பார்க்கின்றோம். அந்த இடத்துல இன்னும் 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 என்று அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த தருணத்தை நாம் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். முன்னே ஆசீர்வதிக்கின்ற வார்த்தைகள் தான் புறப்பட்டு கொண்டிருந்த கர்த்தருடைய வாயிலிருந்து இப்பொழுது கூர்மையான பட்டை புறப்பட்டது என்று பார்க்கின்றோம். நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தவர் தன்னுடைய வாயு சுவாசத்தினால் வார்த்தையாகிய இவரே வார்த்தையாய் மூலமாய் உயிர்ப்பிக்கிறவராகவும் சுற்றித்திருந்தார் என்று பார்க்கின்றோம். ஏசாயா 55:11 பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றோம், என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் அதை விரும்பும் காரியத்தை அது செய்து முடிக்கும் என்பதாக பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது மரித்த லாசருவை பார்க்கின்றோம். மரித்த லாசருவை அவர் ஆண்டவர் என்ன பண்ணுகின்றார், லாசருவே வெளியே வா என்று அழைக்கிறதையாக பார்க்கின்றோம். இந்த இடத்துல நாம் கூர்மையாக நோக்கும்போது வெளியே வா என்று ஒரு ஒற்றை வார்த்தையினால் அவர் சொல்லியிருந்தால் அந்த கல்லறையிலே ஏற்கனவே மரித்த அநேக மக்கள் அவர்களும் வெளியே வந்திருப்பார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே லாசருவை மட்டும் அழைப்பதற்காக லாசருவே வெளியே வா என்று அழைப்பதாக பார்க்கின்றோம். இந்த வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற ஒரு காரியமாக அவருடைய உண்மையான அந்த அந்த லாசருக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து முதலாவது விடுதலை, அந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலை, அதற்கு அடுத்ததாக அந்த நோயின் தாக்கத்தினால் ஏற்பட்ட விடுதலையும் அவனுக்கு ஒரு உயிர் மீட்சியை மறுத்ததனால் அந்த உயிர் மீட்சியையும் அவனுக்கு தருவதாக பார்க்கின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவர் சுகமாக்கின்ற ஒரு காரியத்தையும் அவனை உயிர்ப்பிக்கின்ற ஒரு காரியத்தையும் அந்த வேளையிலே அவனுக்கு தருவதாக பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு கல்லறையில் இருந்து அவன் தானே எழுந்து வந்ததாக அந்த இடத்துல ஒரு அபூர்வமான ஒரு சக்தியை கொடுத்து அவன் அந்த இடத்துக்கு முன்னே வருவதாக பார்க்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் மறுத்தவர்களாகிய, அதாவது உலக பிரகாரமாக ஆவிக்கு பிரகாரமாக நாம் மறுத்தவர்களாக இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை அந்த அவருடைய பரிசுத்தமான காரியங்களுக்கு அழைக்கிறார் என்று பார்க்கின்றோம். ரட்சகர் என்ற அர்த்தமுள்ள இயேசு என்ற நாமம் இனி அவருக்கு வரப்போவதில்லை, ஏனெனில் ரட்சிப்பின் வேலையை அவர் முடித்து விட்டார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அவருடைய அதிகாரத்துக்கும்
மகிமைக்கும் பொருத்தமான தேவனுடைய வார்த்தை என்ற பெயரால் அவர் அழைக்கப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1:1 பார்க்கும்போது அதிலே ஆதியிலே தேவன் இருந்தார் என்பதாக பார்க்கின்றோம். அதைத்தான் ஆதியில் தானாய் முளைத்த மருந்து. ஆம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்பதாக யோவான் 1:1 பார்க்கின்றோம். தொடர்ந்து யோவான் 1:14 பார்க்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது என்பதாக நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். ஆண்டவர் சீஷருடைய அந்த கெதரோன் என்னப்பட்டுகின்ற ஆற்றுக்கு அருகாமையில் உள்ள தோட்டத்துக்கு போனார் என்று பார்க்கின்றோம். ஆம், அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் சென்றார் என்பதாக பார்க்கின்றோம். வெளிப்படுத்துதல் 19:2 பார்க்கும்போது அங்கே புறஜாதியர் குதிரின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாமிசத்தை பறவைகள் சாப்பிட்டது என்பதாக பார்க்கின்றோம். பறவைகளுக்கு ஒரு விருந்தாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு காரியமாக பார்க்கின்றோம். ஆண்டவர் கெத்செமனேயில் தன்னை தேடி வந்த போர் சேவகருக்கு யாரை தேடுகிறீர்கள் என்று அழைத்த பொழுது நசரேயனாகிய இயேசுவை என்றதும் அவர் நான் தான் என்று அவருடைய சொன்ன பொழுது அவருக்கே தெரியாமல் வந்த அந்த விதமான ஒரு வல்லமை அவர்களை பின்னிட்டு தள்ளியது, அந்த போர் சேவர்களை பின்னிட்டு தள்ளியது என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் வேற ஒன்றும் சொல்லவில்லை. யாரை தேடுகிறீர்கள் என்று அவர் கேட்டபொழுது நசரேயனாகிய இயேசுவை என்று அவர்கள் சொன்னபொழுது அதை தான் என்று அவர் அங்கே ஒப்புக் கொடுவதாக பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று பார்க்கின்றோம். சிலுவைக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். எனவே தான் அவர் எந்த விதமான எதிர்வாதமும் செய்யாதபடிக்கு அடிக்கப்படுகின்ற ஒரு ஆடாக தன்னை முழுவதுமாக அந்த விதமான சிலுவை பாட்டிற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்று இயேசுவின் சொல்லுக்கு அவ்வளவு வல்லமை இருந்ததனால் பரலோகத்தில் மகிமையோட நியாயாதிபதியாக அவர் வரும்போது அவருடைய வல்லமை எவ்வாறு இருக்கும் என்று நீங்களே இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்கலாம் என்று பார்க்கின்றோம். அந்த அவருக்கு தெரியாமல் வந்த வல்லமைக்கு அந்த விதமான காரியம் அந்த பின்னிட்டு விழுந்த போர் சேவர்களை பார்க்கின்றோம். வாயின் வார்த்தைக்கு இந்த வல்லமை என்றால் வாயின் சுவாசத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்று பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றோம். செங்கடலை பிளக்கவும் யோர்தானை பிளக்கவும் அவருடைய நாசியின் சுவாசம் தேவைப்பட்டது என்று பார்க்கின்றோம். இதையே நம்முடைய யாத்ராகம புத்தகத்திலே ஆண்டவர் செங்கடலை பிரித்த பொழுது அவருடைய வாயினுடைய சுவாசத்தினால் அந்த செங்கடல் ஏறக்குறைய 18 மைல் தொலைவிற்கு அந்த செங்கடல் வெட்டாந்தரையை போல யூஸ்வலா ஒரு தண்ணீர் நிலை அல்லது நீர்நிலை குளம் குட்டை பெரிய கடல் என்று எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய அடிப்பரப்பில் அந்த இருக்கின்ற நீரானது ஓரளவுக்கு சேரும் சகதியுமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டருடைய அந்த வாயின் சுவாசமானது அந்த தண்ணீரையும் பிளக்க செய்தது, தரையையும் நக்கி போட்டது என்று பார்க்கின்றோம். அதுவே அது ஒரு சாதாரண ஒரு வெட்டாந்தரையை போல கடினமான ஒரு பகுதியாக அவர்கள் அந்த குழந்தை குட்டிகள் மற்ற விதமான அந்த அவர்களுடைய எல்லா பொருள் உடைமைகள் எல்லாவற்றையும் அந்த சின்ன சின்ன வண்டிகளை வைத்து அவர்கள் அழைத்து சென்றார்கள் என்றால் அந்த விதமாக எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு அங்கே அவர்கள் கடந்து செல்வதாக பார்க்கின்றோம். சங்கீதம் 22:9 பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றோம், இரும்பு கோலால் பாவிகளை நொறுக்கி குயக்கலகத்தை போல அவர்களை ஒடுத்து போடுவேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பாவிகளை தண்டிக்கவே தண்டிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று பார்க்கின்றோம். ஆனாலும் புறஜாதிகளை இரும்பு கோலால் ஆளும்பொழுது யாரும் அதை தடை செய்ய இயலாது. அவருடைய சத்துக்கள் இரும்பு கோலுக்கா இரையாவார்கள் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் நியாயாதிபதியாக வரும்போது அவரவருக்குரிய பலனை தண்டனையை அங்கே கொடுப்பதாக பார்க்கின்றோம். அவர் ஆலையை மிதிப்பார். சர்வ பலருடைய தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுடைய ஆலையை மிதிப்பார் என்பதாக நாம் ஏற்கனவே வாசித்த வெளிப்படுத்தல் 19:15 பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது கர்த்தரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் செய்ய இந்த உலகத்தின் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவினுடைய தலைமையில அணிவகுத்து நிற்பார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தர் அவனை தமது காலிலே போட்டு மிதிப்பார். அந்த சத்ருவானவனை அவர் தன்னுடைய காலிலே போட்டு மிதிப்பார் என்பதாக பார்க்கின்றோம். இதையே வெளிப்படுத்தல் 14:20 பார்க்கும்போது நகரத்துக்கு புறம்பே உள்ள
அந்த ஆலையில் அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1200 ஸ்டாதி தூரத்துக்கு அந்த ரத்தம் புறப்பட்டு குதிரையினுடைய கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது என்பதாக, ஒரு குதிரையை கடந்து செல்லுமானால் அதனுடைய கடிவாளம் அளவுக்கு, அதனுடைய கழுத்து பகுதி அளவுக்கு அந்த ரத்தம் அந்த இடத்துல பெருக்கெடுத்தது என்று இங்கே பார்க்கின்றோம். இந்த காரியங்களிலே பார்க்கும்போது யுத்தங்கள், ரத்தம் சிந்துதல், இவைகளை பற்றி இன்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உலகம் உண்டானது முதல் இதுவரை நமக்கு நாம் காணாத ஒரு பெரிய ரத்தம் சிந்துதல் அன்று நடைபெறும். சர்வ வல்லவர் பரிகரிக்கும் அந்த விதமான ஒரு காரியமாக இந்த வேளையிலே நாம் பார்க்கின்றோம். ஆம், வெளிப்படுத்தல் 16:16 பார்க்கும்போது அர்மகேதனை பற்றி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஏறக்குறைய 1600 ஸ்டாதி தூரத்தில் குதிரையினுடைய கடிவாளம் வரைக்கும் ரத்தம் பெருக்கெடுக்கும். ஆம், அவர் தம்முடைய உக்கிரமாகிய ஆலையை விதிப்பார் என்பதாக அந்த இடத்துல அந்த காரியமாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். யோவேல் 3:13 பார்க்கும்போது பயிர் முதிர்ந்தது, அறிவாலை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலையை நிரப்பி இருக்கிறது, ஆலையினுடைய தொட்டிகளில் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதம் பெரியது என்பதாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். பயிர் அதாவது திராட்சையினுடைய அந்த பயிர்கள் முதிர்ந்து இருப்பதனால அவர் என்ன பண்றாருன்னா, அறிவாலை நீட்டி அருங்கள் என்று தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவது போல இருக்கிறது என்று பார்க்கின்றோம். பாவம் தொடர்ந்து செய்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றாதவர்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவாக அந்த முதிர்ந்த ஒரு திராட்சையினுடைய அந்த பயிர் வகைகளை பற்றி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். வெளிப்படுத்துதல் 14:14 பார்க்கும்போது இதோ வெண்மையான ஒரு மேகத்தையும் அதன் மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருப்பதை கண்டேன் என்பதாக அங்கே பார்க்கின்றோம். இந்த இடத்துல ஆண்டவர் அந்த விதமான ஒரு தரிசனத்தை யோவானுக்கு தருவதாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு மத்தேயு 17:7 பார்க்கும்போது ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இதையே வெளிப்படுத்தல் 14:15 பார்க்கும்போது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுப்பு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்பதாக தூதர்களுக்கு கட்டளையிடுவது போல அங்கே பார்க்கின்றோம். எரேமியா 51:33 பார்க்கும்போது பாபிலோன் குமார்த்தி மிதிக்கப்படுவாள் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். மத்தேயு 13:30 பார்க்கும்போது களைகளை கோதுமையை வளர விட்டு பின் அறுப்பு காலத்தில் நான் அறுப்புகளை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரித்து போடுங்கள், பிறகு அந்த கோதுமைகளை நாம் சேர்ப்போம் என்பதாக தன்னுடைய வேலைக்காரருக்கு அந்த எஜமான் சொல்வது போல அங்கே பார்க்கின்றோம். அதே மார்க்கு 4:29 அதே வார்த்தை, பயிர் விளைகிறது, அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகள் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். இந்த விதமாக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கு ஒரு யதார்த்தமாகவும் அதே போலுடைய இந்த நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பாகவும் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 14:18 பார்க்கும்போது அக்னி மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு கருப்புள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்களை பழுத்திருக்கிறது, கருப்புள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். தொடர்ந்து 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது தூதன் தன் அருவாளை நீட்டி பூமியின் மேல் நீட்டி பூமியினுடைய திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபமாகிய அந்த பெரிய ஆலையிலே போட்டான் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். இதையே ஏசாயா 63:2 பார்க்கும்போது உம்முடைய உடுப்பு சிவப்பாக உம்முடைய வஸ்திரத்தினாலே மிதிக்கிற வஸ்திரத்தை போலவும் இருந்தது என்று பார்க்கும்போது அந்த தூதன் அறுத்த அந்த திராட்சை குலை என்று கம்பேரிட்டிவ் பண்ணப்பட்ட ஆண்டவரை பின்பற்றாத மக்களுக்கு இந்த இடத்துல அந்த உலையிலே போடப்பட்டு நசுக்கப்படுகிற அந்த திராட்சை குலையை போல ஒரு ஒப்புமை கூறப்படுகிறதாக பார்க்கின்றோம். எனவே எனக்கு அன்பார்களே, இந்த வேளையிலும் கர்த்தர் நாம் கர்த்தர் கொடுத்த இந்த விதமான கடைசி காலத்திலே
அவர் இது கிருபை நாட்கள் என்று பார்க்கின்றோம். இந்த கிருபை நாட்களிலே கர்த்தரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடக்கும்போதுதான் கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பவராக நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஏசாயா 33:1-3 வசனங்களை பார்க்கும்போது அங்கே பார்க்கின்றோம், புற ஜாதிகள் கொலை செய்யப்படுவார்கள், வெளியே எரியுண்டு கிடப்பார்கள், அவருடைய புரோதங்கள் நாட்டம் எடுக்கும், அவருடைய இரத்தத்தினால் மலைகளும் கரைந்து போகும் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அந்தபடியே இதையே எபிரேயர்ல 13:11 பார்க்கும்போது அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அவர் நினைத்திருந்த ஒரே வார்த்தை, இந்த அகில உலகத்தினுடைய பாவம் இந்த வேலையில பரிகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு என்று பார்க்கின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் பக்கத்திலே ஒவ்வொன்றுக்கும் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று அநேக பலிகளை பற்றி பார்க்கின்றோம். தவறு செய்தவருக்கு ஒரு பிராயசித்தமாக அந்த இடத்துல அந்த விதமான ஒரு காரியம் சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு அந்த விதமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி நமக்கு அந்த ஒரு உண்மையான தத்துவத்தை, பாவம் அறியாத ஒருவர் அந்த இடத்துல பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதற்கான் ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக, ஜீவ பூதகரண பலியாக மாறினார். அதாவது தன்னையே முழுவதுமாக பகிஷ்கரித்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் சமூகத்துக்கு அவர் கடந்து சென்று தன்னுடைய ரத்தத்தினால நம்மை விலைக்கிரயமாக மீட்டார் என்று பார்க்கின்றோம். அதை உணர்ந்தவர்களாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இதை நாம் உணர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த கடைசி காலங்களிலே இந்த கொரோனா வாதை போன்ற இந்த அலைகளிலிருந்து இம்மட்டுமாக நம்மை காத்தவர் இனி வரப்போகின்ற 3வது 4வது அலையிலிருந்தும் நம்மை காப்பாற்றி ஆண்டவருடைய சமூகத்துக்கு அநேக மக்களை, ஆண்டவர் அறியாதவர்களை நாம் கொண்டு வர கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உண்மை துதிக்கும்படியான ஸ்லாக்கியம் தந்ததற்காக உங்க கூட ஆண்டக்கூடிய நன்றி எடுக்கின்றோம். ஆமாண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே உண்மை சிலுவையிலே பூதகரண பலியாக நீர் உண்மை ஒப்பு கொடுத்தீர் என்று நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, அந்த மதுவுள்ள ஆலையிலே ஆண்டவரே எவ்வாறு திராட்சை பழம் மிதிக்கப்படுகிறதோ அதுபோல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அவ்வாறு மிதிப்பதனால் அந்த மிதிக்கிறனுடைய அந்த வஸ்திரத்திலே அந்த ஆடை செவப்பு போன்ற மாறப்பட்டது என்று நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். அந்த விதமான எங்களுக்காக நீர் அந்த சிலுவையிலே நீர் கொடுத்த அந்த இரத்தத்தினுடைய பிராயச்சித்தமாக எங்களை மீட்டீர் என்று நம்புகின்றோம். எனவே நாங்கள் இந்த கடைசி காலங்களிலே உமக்கு உகந்தவர்களாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் மாற நீர் கிருபை செய்யும்படியாக வேண்டுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தகப்பன்மார்களே, நீங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அவருடைய வருகைக்கு ஏற்றவர்களாக, அவருடைய அந்த எக்கால துணி கேட்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாகவும் அந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.